நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வாதமான காலை வேளைக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். எத்தனையோ தீமைகள், மோசங்கள், ஆபத்துகளுக்கு, விஷ வியாதிகளுக்கு விலகி பாதுகாத்துக் கொண்ட நல்ல தைரியமாக ஸ்தோத்திரம். இந்த மகிமையான ஸ்தோத்திர ஆராதனை இந்த பிரசன்னங்களோடு தங்கி இருக்கிறது. அடியார்கள் பாடுகின்ற பாடல்கள், தியானங்கள், விண்ணப்பங்கள் உமக்கு பிரியமளிக்கிறது. மீட்பர் இயேசுவுக்கு துதிக்கிறோம் நல்ல பிதாவே. என்னுடைய நாமத்துக்கு மகிமை எழுந்து இதங்கள் 13 பாடல்கள். சர்வ பிரபாவம் நமஸ்காரம், சர்வ சிருஷ்டிகளே நமஸ்காரம். இதங்கள் 13 கிறிஸ்தவ கீர்த்தனை 5. தேவனுக்கு ஏற்கும் வழிகள் நொறுங்குண்ட ஆவியான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை நீர் புறக்கணியே. உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை பிடித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் தப்பிதங்களை அறிக்கையிட்டு நீங்கள் மேல் பொறுமையாயும் பாவத்தில் நினைக்கும் துக்கப்படுகைகளை சீர்படுத்தும் மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாகும்படி நாங்கள் இனி தேவபக்தியும் நீதியும் தெளிந்த பக்தியும் உள்ளவர்களாய் நடக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். தேவனே, எப்பொழுது இரக்கம் செய்கிறது மனிதர்களும் உமக்கு சுபாவமும் லட்சணமாய் இருக்கிறதினால் எங்கள் தலைமையான விண்ணப்பங்களை ஏற்றுக்கொண்டு எங்கள் பாவங்களாகிய சங்கலினாலே நாங்கள் கண்டுள்ளவர்களாயும் உருக்கமான ஒரு மிகுந்த இரக்கத்தினாலே எங்களை கட்டமைத்து விடுதலையாக்க வேண்டும் என்று எங்கள் மத்தியஸ்தரும் எங்களுக்காக பரிந்து பேசுகிறோமாகிய இயேசு கிறிஸ்துவுக்கு மையுண்டாக வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். யாவரும் இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லவும். பல மண்டலங்களில் இருக்கிறேன். எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக.
ஆண்டவரே உதவிகளை ஏற்றுள்ளவர்களும் அப்பொழுது எங்கள் வாழ்க்கையை நிறைவேற்றும் தேவனே ரட்சிக்கவே வாய்வாரும் ஆண்டவரே தெரியும் பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் உண்மையை உண்டாவதாக ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தரை துதியுங்கள். கர்த்தருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் யாவரும் எழுந்து முறையாக சங்கீதங்களின் புத்தகம் 91 வாசிப்போம். சங்கீதம் 91. உன்னதமானவரின் மலைகளில் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். அவர் உன்னை வேதனையை கண்டிக்கும் பாதாளம் கொள்ளை நோய்க்கு தருவார். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடகம் ஆகும். இரவில் உண்டாகும் பயங்கரத்துக்கும் பகலில் பறக்கும் அம்புக்கும் இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும் மத்தியானத்தில் பாழாக்கும் சங்காரத்திற்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் உன் வலதுபுறத்தில் 14 இருந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை பார்த்து துன்மார்க்கருக்கு வரும் பலனை காண்பாய். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய். ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது. உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தாங்கி கொண்டு போவார்கள். சிங்கத்தின் மேலும் வீரின் பாம்பின் மேலும் நடந்து பால சிங்கத்தையும் வலி சர்ப்பத்தையும் விரித்து போடுவாய். அவன் என்னிடத்தில் வாஞ்சியாய் இருக்கிறபடியால் அவனை விடுவிப்பேன். என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான். நான் அவனுக்கு மரண திருவருளை செய்வேன். ஆபத்தில் நானே அவனுடன் அவனை தப்பவித்து அவனை நலப்படுத்துவேன். நீடித்த நாட்களால் அவனை திருப்தியாகி என் ரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் யாரும் உடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரியாளத்தில் உற்பத்தி பிறந்தார். பின்பு பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுந்து எழுந்தள்ளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் ஒன்று விசுவாசிக்கிறேன். ஆமென். தயவுசெய்து அமர்வோம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட பொதுவான வேதவாரம் ஆதியாகமத்தின் புத்தகம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனங்கள். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாகி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். லோத்தும் அவனோடு கூட போனான். ஆபிரகாம் ஆரானை விட்டு புறப்பட்ட போது 75 வயதுள்ளவனாக இருந்தான்.
ஆபிரகாம் தன் மனைவியாகிய சாராயையும் தன் சகோதரருடைய குமாரனாகிய லோத்தையும் தாங்கள் சம்பாதித்திருந்து தங்கள் சம்பத் எல்லாவற்றையும் ஆரானிலே சதவிகித ஜனங்களை கூட்டிக் கொண்டு அவர்கள் கானான் தேசத்திற்கு புறப்பட்டு போய் கானான் தேசத்தில் சேர்ந்தார்கள். ஆபிரகாம் அந்த தேசத்தில் சுற்றி திரிந்து சீகேம் என்னும் இடத்திற்கு சமீபமான மோரே என்னும் சமபூமிகளுக்கும் வந்தார். அக்காலத்திலே கானானியர் அத்தேசத்தில் இருந்தார்கள் என்பதை வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டு வேத பாடம் வாசித்தாயிற்று. பிறந்த நாள் திருமண நாள் ஆசிரியர்களை ஜெபத்திற்காக வாசிக்கிறேன். பிறந்த நாளை ஆசிரியர்கள் 30ஆம் தேதி இன்று திரு ஆர் மேக்ஸ்வெல் ரமேஷ், திரு ஆர் கே பாஸ்கர். 31ஆம் தேதி திரு பி அருணாம் தேதி ஜூன் மாதம் 2021 செல்வன் கீகன் அட்ரே. 2ஆம் தேதி திரு ஜே மகே மாணிக்கவாசகம், செல்வன் ஜே ஜெயடேனியல், செல்வி ஆர் ஸ்டெலின் கோல்டா அற்புதமணி. 3ஆம் தேதி திரு ஜே ஆபிரகாம் ராஜா, திரு ஜி பால் சங்கர், செல்வனார் பென்சன் செல்வரஸ்ரீ. 4ஆம் தேதி திருமதி ஜி ஆர் செல்வி ஜே ஷைனி தேசியார். 5ஆம் தேதி திருமதி எஸ்தராணி பாலசுந்தரம். திருமண நாளை ஆசிரியர்கள் 31ஆம் தேதி திரு தாமரை செல்வன், திருமதி ஜி ஜெய சித்ரா தம்பதியர். 1ஆம் தேதி ஜூன் மாதம் திரு பிரின்ஸ் ஆனந்தராஜ், திருமதி பி ஹேமா தம்பதியர்.
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே நான் வாழ்த்துகிறேன். நம்முடைய திருநெல்வேலி நகர் சேகரத்தின் சார்பாக இந்த மகிழ்ச்சியான ஆராதனையை காணொளி மூலமாக நடத்த ஆண்டவர் நமக்கு உறுதி செய்திருக்கிறார். நம்முடைய சேகரத்திலே ஆண்டவர் தந்திருக்கின்ற 5 சபைகளுக்காக நாம் ஆண்டவரை ஸ்தோத்திரிப்போம். நாம் யாவரும் அறிந்தபடி இந்த கொரோனா தொற்றுடைய 2வது அலை மோசமான விளைவுகளை ஏற்படுத்தி நாம் அதை சந்தித்து வந்து கொண்டிருக்கிறோம். அநேக பாதிப்புகள் உண்டு, அநேக உயிரிழப்புகள் உண்டு, அநேக மக்கள் மருந்துகளினால் பாதிப்பதை நாம் பார்க்கிறோம். ஆக்சிஜன் இல்லாமல் அநேக மக்கள் மறைந்து போவதை நாம் காண்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான காலகட்டத்திலே நாம் வாழ்ந்து வந்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய திருச்சபைகளில் சில விசுவாச குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஊழியக்காரர்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவர் சுகம் கொடுத்தார். இன்னும் நம்முடைய சேகரத்தினுடைய சில பிள்ளைகள் தங்களுடைய அருமையானவர்களை இழந்திருக்கிறார்கள். ஆண்டவர் அவர்களுக்கு தொடர்ந்து நல்ல ஆறுதலையும் சமாதானத்தை கொடுக்கும்படியாக நாம் இந்த பிள்ளைகளுக்காக நாம் ஜெபித்துக் கொள்வோம். தமிழக அரசு நமக்கு சொல்கின்ற வழிகாட்டு நெறிமுறைகளை நாம் பின்பற்றி நாம் நடப்போம். நம்முடைய கடமைகளை நாம் சற்று சரியாக செய்யும் பொழுது நிச்சயமாகவே இந்த கொரோனா தொற்றிலிருந்து நம்முடைய இந்திய தேசம், நம்முடைய தமிழ்நாடு நிச்சயமாக ஒரு விடுதலையை பெற்றுக் கொள்ள முடியும். ஆக அரசு வழிகாட்டு சுகாதார முறைகளை நாம் பின்பற்றுவோம். கைகளை அடிக்கடி கழுவி நாம் சுத்தம் செய்வோம். வெளியிலே தேவையில்லாமல் நாம் செல்ல வேண்டிய அவசியமில்லை. அத்தியாவசிய தேவைகளுக்கு மட்டும் நாம் செல்வோம். செல்லும் பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் நாம் அணிந்திருக்க வேண்டும். எங்கு இருந்தாலும் சமூக இடைவெளியோடு நாம் நின்று கொண்டிருக்க வேண்டும், அமர்ந்து கொண்டிருக்க வேண்டும். இந்த காலகட்டத்திலே இல்லங்களிலே நிகழ்ச்சிகளை நடத்துவதை நாம் தவிர்ப்போம். நிகழ்ச்சிகளிலே பங்கு பெறுவதை நாம் தவிர்ப்போம். இப்படி ஒரு கட்டுப்பாட்டோடு நாம் இருக்கின்ற வேளையிலே நிச்சயமாக ஆண்டவர் இந்த நம்முடைய மாநிலத்திலிருந்து, நம்முடைய தேசத்திலிருந்து இந்த கொரோனாவை முற்றிலுமாக ஆண்டவர் அழித்துக் கொள்வதிலே சந்தேகமில்லை. மருத்துவ ஆலோசனைகளையும் நாம் பின்பற்றி நாம் நடப்போம். குறிப்பாக பாதிக்கப்பட்டிருக்கின்ற மருத்துவமனையை சிகிச்சை பெறுகின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் நமக்கு சுகம் கொடுத்திருப்பதனுடைய நோக்கமே நீ பிற மக்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதுதான். அநேக மக்கள் பாதிக்கப்பட்டவர்கள் மன அழுத்தத்திலே அதிகமாக பாதிக்கப்பட்டதை நாம் காண்கிறோம். பயமனோடு இருப்பதை நாம் காண்கிறோம். ஆக நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்கிறதாக அவர் காணப்படுவார். மட்டுமில்லை, நம்முடைய மகாதனம், நம்முடைய திருமணத்தினுடைய பேராயர், பொறுப்பு பேராயர் ஐயா அவர்கள் நேற்று தினத்திலே ஒரு கடிதம் அனுப்பியிருக்கிறார்கள். நம்முடைய பிரபல பேராயருடைய ஆணையாளர் அவர்கள் இப்படிப்பட்ட இந்த கொரோனா தொற்று காலகட்டத்திலே அநேக மக்களுக்கு உதவி செய்ய வேண்டியது கிறிஸ்தவர்களாகிய நம்முடைய கடமை. ஆகிய கடமையை நாம் சரியாக நாம் நிறைவேற்றுவோம். அநேக மக்கள் சரியான உள்ளது இல்லாமல் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள். சரியான வேலை இல்லை, பொருளாதார பற்றாக்குறைகள் உண்டு. ஆக நம்மால் இயன்ற உதவிகளை நாம் செய்து ஒரு நாளைக்கு ஒரு 100 பேருக்காவது நாம் அந்த உணவுகளை கொடுக்கும் பொழுது இந்த மக்களுடைய பசி தேவைகள் சந்திக்கப்படும். ஆக இந்த உணவு கொடுக்கின்ற இந்த
நீங்கள் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நம்முடைய திருச்சபையினுடைய அன்பு பிள்ளைகள் இதற்காக உற்சாகமான நன்கொடைகளை காணிக்கைகளை நீங்கள் கொடுக்கும்படியாக உங்களுடைய அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். இதற்குரிய விவரங்களை சேகர குழுவாளர்களிடமோ அந்த சபையின் ஊழியர்களிடமோ நீங்கள் கேட்டு காணிக்கைகளை கொடுத்து இந்த ஊழியத்தை தாக்கும்படியாக நான் உங்களை அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன். தேவனுடைய வார்த்தையை கேட்பதற்காக நாம் தலை தாழ்த்தி நாம் ஜெபிப்போம். எங்கள் கண்மலையில் எங்கள் கேட்பதுமாக்கிய கர்த்தாவே, எங்கள் வாயின் வார்த்தைகள் இதயத்தின் தான் உடைய சமூகத்தில் திருதியாக இருப்பதாக ஆகும். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் கூட நாம் தேவ மனிதரை குறித்து அவருடைய குணாதிசயங்களை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். வாசித்த வேத போதின்படி நாம் ஆபிரகாமை குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். திருமறை வாசித்து பார்க்கிறவர்களிலே ஆண்டவர் ஆபிரகாமை அபரிதமாக ஆசீர்வதித்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த ஆபிரகாமுடைய தந்தை பெயர் தேராகும். ஊர் என்கின்ற பட்டணத்திலிருந்து இவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையின்படி கானான் தேசத்தை நோக்கி புறப்பட்டு வருகின்ற பிள்ளைகளாக காணப்படுகிறார்கள். ஆபிரகாம் என்றால் திரட்சனங்களின் தகப்பன் என்று சொல்லி பொருள்படுகிறது. ஆபிரகாமை குறித்து பார்க்கின்ற வழியிலே திருமறையிலே விசுவாசத்தினுடைய தகப்பனாக இவர் காணப்படுகிறார். என்னுடைய சிநேகிதர் என்று சொல்லி தேவனாகிய கர்த்தர் ஆபிரகாமை குறித்து சாட்சி பகிர்கிறதாக காணப்படுகிறார். ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டிலே மட்டுமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் கூட அதிகமாக பேசப்படுகிற ஒரு நபராக இருக்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய போதனையிலே அநேக முறையில் ஆபிரகாமுடைய பெயரை உச்சரிப்பதை நாம் காணப்படுகிறது. இவரும் ஆபிரகாமுக்கு குமாரனாய் இருக்கிறானே என்று சொல்லி ஆபிரகாமை அநேக முறையிலே அவர் முன்னுதாரணப்படுத்துகிறார். லாசரு ஆபிரகாமுடைய வழியிலே அமர்ந்து கொண்டிருந்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். அப்படிப்பட்ட தேவ மனிதரை குறித்து அவருடைய குணாதிசயங்களை குறித்து நாம் சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆபிரகாமிற்கு சொன்னார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு நீ போ, நான் ஒரு பெரிய ஜாதியாக்கினேன், உன்னை பேரை வலுப்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவரையே வாக்கு கொடுத்திருந்தார். கிறிஸ்துவிற்குரியமானவர்களே, இந்த வாக்குறுதிகள் அவருடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேறியது. இந்த வாக்குறுதிகளை சுதந்திரித்துக் கொள்ள ஆபிரகாமுடைய பங்களிப்பு எப்படிப்பட்டதாக இருந்தது, அல்லது ஆபிரகாமுடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை குறித்து நாம் ஒரு சில நிமிடங்கள் நாம் சிந்திக்கலாம். முதலாவதாக ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட ஒரு குணாதிசயம், அது சில காரியங்களை விட்டு வருகிறவராக காணப்படுகிறார், விட்டு கொடுக்கிறவராக அவர் காணப்படுகிறார். ஆண்டவர் சொன்னாரு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ, உன் தேசத்தை விட்டு, உன் இனத்தை விட்டு, உன் தகவலை விட்டு, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு நீ போ என்ற உடனே அவர் எல்லாவற்றையும் விட்டு அங்கே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை பின்பற்றி நடக்கிறதாக காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்கிற சில காரியங்களில் நாம் வெற்றி பெறுவதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஆண்டவர் எதையெல்லாம் விட்டு விட்டு சொன்னாரோ அந்த காரியங்களில் நாம் உள்ளுமனதோடு நாம் விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நம்மை முற்றிலுமாக்கி வெறுமையாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது இயேசு தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஒருவர் என்னை பின்பற்றி வர விரும்பினார், அவன் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்ற கடவன். ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் அவன் தன்னைத்தான் வெறுத்து
முற்றிலுமாக வெறுத்து ஆண்டவரை பின்தொடர்கிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நடந்து போகின்ற அந்த வேளையில அங்கே சீசர்கள் மீன் பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். இரவு முழுவதும் அவர்கள் முயற்சி செய்து கூட ஒரு மீன் கூட பிடிக்க முடியவில்லை. இந்த சீசர்களாகிய பேதுரு, அந்திரேயா, யோவான், யாக்கோபு எல்லாருமே மீன் பிடிப்பதிலே வல்லவர்கள். அவங்களுக்கு தெரியும் எங்க வகையப்பட்டால் எப்படிப்பட்ட மீன் கிடைக்கும் சொல்லி. ஆனால் கூட அவர்கள் இரவு முழுவதும் பிரயாசப்பட்டாங்க, ஒரு மீன் கூட பிடிக்க முடியவில்லை. ஒருவேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர்களை பார்த்து அந்த வழியை சொல்லிருக்கலாம், உங்களுக்கு மீன் ஒன்று கிடைக்கல, நீ என் பின்னால் வருகிறேன்னு சொல்லலாம். இயேசு அப்படி சொல்லவில்லை. அவர் சொன்னாரு, நீங்கள் ஆழத்திலே தட்டி கொண்டு போய் வலையை போடுங்கள் சொன்னார். அவர் சொன்னதை அப்படியே கேட்டு வலையை போடுறாங்க. 2 படகுகள் அமிழத்தக்கதான திரளான மீன்களை அங்கே வழிபடுகிறார்கள். எல்லாருக்கும் இருந்த பிரமிப்பு கொண்டாயிற்று. அவங்களுடைய அந்த வரலாற்றில் இப்படிப்பட்ட மீன்களை அவர்கள் கண்டதில்லை. எனவே எல்லாருக்கும் இருந்த ஒரு ஆச்சரியம் உண்டாகிவிட்டது. இயேசு சொன்னார், எல்லா மீன்களையும் ஆக்கிவிட்டு சொன்னார், எனக்கு பின்னே வாருங்கள் என்று சொல்லி. எனக்கு பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர் ஆக்குவேன் என்று சொல்லேன். கிறிஸ்துவின் வார்த்தைகளே, இந்த சீசனுடைய மனதில் எப்படிப்பட்டதாக இருந்திருக்கும்? இதுவரைக்கும் இப்படிப்பட்ட மீனை பார்த்ததில்லை, இப்படிப்பட்ட ஒரு வரலாறு பார்த்ததில்லை. இந்த நாட்டில் கிடைச்சிருக்கு சொன்னா எவ்வளவு வரலாறு கிடைக்கும் சொல்லி வச்சிருப்பாங்க. ஆனால் இயேசு சொன்னார், நீங்கள் எல்லாத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வாருங்கள் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். நாம் எல்லாத்தையும் விட்டு பின் சென்றார்கள் என்று சொல்லி வாசிக்கலாம். அவர்கள் படகுகளை கரையிலே கொண்டு போய் நிறுத்தி எல்லாவற்றையும் விட்டு இயேசுவுக்கு பின் சென்றார்கள். தன்னுடைய படகுகளை தாங்கள் பிடித்த மீன்கள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு இயேசுவுக்கு பின் செல்கிறார்கள். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, ஆபிரகாம் இதைத்தான் செய்தார். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த ஒரு காரியம் நீ விட்டுவிட்டு நன்றாக இருக்கிறாயா? எதையெல்லாம் விட்டுவிட சொல்லணும் அதெல்லாம் நீ விட்டுவிட வேண்டும் என்று சொல்லி அவர்களை விட்டு பார்க்கிறீர்களே. அவள் தன்னுடைய குடும்பத்தை பற்றி சொல்கிறார்கள். என்ன போத்தணும், என்ன குலம் என்று சொல்லி எல்லாத்தையும் பெருமையாக சொல்றாரு. ஆனால் அவர் சொல்றாரு, எனக்கு லாபமாய் கிடைக்கிறோம் அவைகளெல்லாம் நஷ்டம் என்று சொல்லி கிறிஸ்துக்குள் அன்பார்களே, ஆபிரகாம் பெற்றுக்கொண்டே ஆசீர்வாதங்களை நாமும் பெற்றுவிட வேண்டும் என்று சொன்னார். ஆண்டவர் நம்மையே சொல்கின்ற சில காரியங்களில் எனக்கு இதெல்லாம் புரியவில்லை, இதெல்லாம் விட்டுவிடு என்று சொல்லி கேட்கும் பொழுது அதை விட்டுவிட வேண்டும். ஒருவேளை ஆண்டவர் சொன்ன ஒரு காரணம் நமக்கு மிகுந்த ஒரு பிரயோஜனமான காரியமாக இருக்கலாம், நம்முடைய உலக வாழ்க்கைக்கு பயப்படாமல் இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லும் பொழுது அதை நாம் விட்டு வருகிறவர்களே, ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராக அவர் காணப்படுகிறார். அதனால் எல்லாவற்றையும் விட்டு அவர் வெளியே வருகிறவராக அவர் காணப்படுகிறார். இரண்டாவதாக காணப்படுகிற ஆதிசயம் என்று சொன்னால் அவர் விட்டுக் கொள்கின்ற மனப்பான்மையோடு அவர் காணப்பட்டார். இவெல்லாம் வந்து இங்கே ஆடுகளை வேண்டிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய இனத்தானாகிய லோத்தும் அவரோடு கூட வந்திருக்கிறார். 2 பேரும் அங்கே ஆடுகளை வேண்டிக் கொண்டிருக்கிற வழியிலே 2 பேருடைய மேற்பவர்களுக்கு வழியே வாக்குவாதம் வருகிறது. அந்த வாக்குவாதத்தில் அங்கே ஆபிரகாம் சொல்றாரு, உனக்கு எனக்கு வாக்குவாதம் வேண்டாம், பிரச்சனை வேண்டாம், நம்ம சகோதரர்கள், உனக்கு எந்த படமோ நீ போய் கொள்ளலாம், நீ வந்து போகலாம், நான் எடுத்து வர போகிறேன், நீ
விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மை நம்மில் இருக்கிறதா என்று சொல்லி ஆண்டவர் நம்மை சோதித்து பார்க்கிறவராக அவர் காணப்படுகிறார். அப்படி அவர் விட்டுக் கொடுத்தபடியாலே ஆண்டவர் ஆபிரகாமை அதிகமாக ஆசீர்வதிக்கிறார். 17ஆம் வசனம் வாசித்து கேட்போம். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எவ்வளோ அம்மட்டும் நடந்ததில் உனக்கு அதை தருவேன் என்றார். தேசத்துல எழுந்து நீ நட, எங்கெல்லாம் நடக்கிறீனோ அதையெல்லாம் நமக்கு தருவேன் சொல்லி ஆண்டவர் ஆபிரகாமை அபரிதமாக ஆசீர்வதிப்பதை காணப்படுகின்றது. கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த நாளிலூட ஆண்டவர் அவர் கற்றுக் கொடுக்கின்ற காரியம் விட்டுக் கொடுக்கின்ற மனப்பான்மையோடு வாழ வேண்டும். ஒருவேளை கிறிஸ்தவர்கள் கூட இருந்து ஒரு சிறிய காரியத்தை கூட விட்டுக் கொடுத்து வருகிறாங்க. சகோதரர்களுக்குள்ளே விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, கணவன் மனைவியிடையே விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லை, பெற்றோர் பிள்ளையிடையே விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மை இல்லை. ஒரு சதுரடி இடத்திற்காக, ஒரு செல்வ இடத்திற்காக பல ஆண்டுகள் பேசாத சகோதர சகோதரிகள், பெற்றோர் பிள்ளைகள் நம்முடைய கிறிஸ்தவத்தில் கூட உண்டு. ஆண்டவர் இந்த நாளிலே செய்கிறார். ஆண்டவர் நாளில் வந்தது வருகிறார். நீ விட்டு கொடுத்தனா நான் ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதம் வச்சிருக்கேன், நிச்சயமா அந்த ஆசீர்வாதம் வந்து தருவேன் என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே ஆபிரகாம் மூலமாக நம்மோடு கூட அவர் பேசிக் கொண்டிருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, விட்டுக் கொடுக்கிற மனப்பான்மையோடு வாழ்வோம். வைராக்கிய நமக்குள்ளாக வேண்டாம். எனக்கு எதிராக அந்த மனுஷன் பேசினா எப்படி தான் செய்வது என்பதல்ல. இந்த ஆபிரகாம் லோத்துக்கு எல்லாத்தையும் விட்டுக் கொடுக்கிறதாக அவர் காணப்பட்டார். மூன்றாவதாக ஆபிரகாம் காணப்பட்ட செய்யும் அவர் விடுதலைக்கு இடமாக காணப்பட்டார். இந்த லோத்து ஆபிரகாமிடத்தில் பிரிந்து சோதோம் பட்டணத்திலே வாசம் செய்து கொண்டிருக்கிறார். அங்கே ஆடுகளை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஆனால் அங்கே சோதோம் தேசத்திலே பல தேச ராஜாக்கள் வந்து அந்த தேசத்தை நகரத்தை கொள்ளையடித்து எல்லா மக்களையும் அங்கே சிறையாக கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தியானது ஆபிரகாம் சொல்லப்படுகிறது. உன்னுடைய இனத்தாராகிய லோத்துவை அங்கே அவர்கள் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லி இதை கேட்டுட்டு ஆபிரகாம் மகிழ்ச்சி அடையவில்லை. ஒருவேளை உலக வாழ்க்கையை பார்ப்பது சொன்னால் நமக்கு எதிராக பேசிய மக்கள், நம்மை நேசிக்காத மக்கள் ஒரு ஆபத்தில் மாற்றப்படும் பொழுது, ஒரு பிரச்சனையில் மாற்றப்படும் பொழுது மனிதனுக்கு மகிழ்ச்சி அடைகிறான். அவருக்கு தேவையான காரியம் என்னோடு கூட இந்த காரியத்தில் அவர் உடன்படவில்லை என்று சொல்லி மனுஷன் நினைக்கிறான். ஆபிரகாம் அப்படி செய்யவில்லை. அவன் செய்த காரியம் தன்னோடு இருந்த ஒரு 318 மக்களை திரட்டிக் கொண்டு அங்கே சென்று அவரோடு கூட போரிட்டு தன்னுடைய சகோதரனாகிய லோத்துவை அவன் மீட்டுக் கொண்டு வருகிறதாக காணப்படுகிறார். தன்னை நேசிக்காத மக்களையும் கூட அவன் நேசிக்கிறவனாக காணப்படுகிறான். வாசிக்கலாம் 14ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சகல பொருட்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். தன் சகோதரராகிய லோத்தை அவனுடைய பொருட்களையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பிக் கொண்டு வந்தான். எல்லாவற்றையும் திருப்பிக் கொண்டு வருகிறவனாக காணப்படுகிறான். ஆபிரகாம் லோத்துவையும் எல்லா பொருட்களையும் அவன் திருப்பிக் கொண்டு வருகிறான். கிறிஸ்துவின் பிரியமானவர்களே, இந்த ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் அவருக்கு என்று கற்றுக் கொடுக்கிற காரியம், உன்னை நேசிக்காத மக்களையும் உன்னை பகைக்கின்ற மக்களையும் கூட நீ நேசிக்க வேண்டும், அன்பு கூற வேண்டும், அவர்களுக்கு ஏற்ற உறுதிகளில் நீ குறிப்பிட்ட காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நாளிலே நம்ம கற்றுக் கொடுக்கிறதாக காணப்படுகிறார். மலைப்பிரசங்கத்திலே இயேசு சொன்னார், உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி, உங்கள் சத்துக்களை சிநேகியுங்கள் என்று சொல்லி நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஒரு மனப்பான்மையை நாம் வளர்த்துக் கொள்ள வேண்டும். அதுதான் கிறிஸ்துவனுடைய தனி பண்பு என்பது. மற்றவர்களுக்கு நமக்கு வித்தியாசம் இருக்க வேண்டும். ஆண்டவர் அப்படிப்பட்ட அன்பில் விரும்புகிறவராக அவர் காணப்படுகிறார். மட்டுமல்ல, அவர் மற்றொரு ஆதிசயம், அவர் விசுவாசிக்கிறவராக காணப்பட்டார். ஆபிரகாமை விசுவாசத்தினுடைய தந்தை என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். ஆபிரகாம் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவருக்கு நீதியாக எண்ணினார். ஆபிரகாம் கர்த்தரை
அங்கே போகிறவர்களாக அவன் காணப்பட்டான். உன்னுடைய சந்ததியை கடற்கரை மணல் போல பெருகுன்னு சொன்னான். அதை அப்படியே விசுவாசிக்கிறவனாக அவன் காணப்பட்டான். வாக்குத்தத்தம் கொடுத்து 25 ஆண்டுகள் ஆகிவிட்டதே எனும் நிறைவேற்றதே என்று சொல்லி அவன் வருத்தப்படவில்லை. ஆண்டவரை முழுமையாக விசுவாசிக்கிறவராக அவன் காணப்படுகிறார். மட்டுமல்ல, உன்னுடைய ஒரே மகனை எனக்காக பலியிடு என்று சொல்லவில்லை. எந்த பாதமும் சொல்லாமல் தன்னுடைய மகனை அழைத்துக் கொண்டு ஆண்டவர் காண்பிக்கிற இடத்துக்கு செல்கிறவராக காணப்பட்டார். தன்னுடைய கையில் ஆயுதத்தை ஓய்ந்திருந்த வரைக்கும் அங்கே விசுவாசப்படுவதாக காணப்பட்டார். ஆண்டவர் அவனுடைய மகனுக்கு அங்கே ஜீவனை கொடுக்கிறவராக காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, இதுதான் விசுவாசம் என்பது. எவ்வளவு அவசியமான பிள்ளை வளர்த்திருப்பார். எத்தனை ஆண்கள் போராடி கிடைத்த ஒரு மகன் ஆண்டவர் சொல்றார், எனக்காக பலியிடு என்று சொன்ன உடனே நிச்சயமாக ஆண்டவர் எனக்கு பிள்ளைகளை கொடுப்பார், அல்லது இந்த ஈஸ்வாக்கிலிருந்து கொடுப்பார் என்று விசுவாசத்தோடு கடந்து சொன்னார். என்று சொன்னார், ஆண்டவர் வாக்கு கொடுத்திருக்கிறார்கள். உன்னுடைய சந்ததியை நட்சத்திரங்களை போல் பெருமைப்பட்டு சொல்லி அந்த வாக்குத்தத்தங்களை உறுதியாக பற்றி கொண்டு விசுவாசித்து ஆபிரகாம் அங்கே கடந்து கொண்டிருப்பதாக காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆசீர்வாதங்களை சுதந்திரத்துக் கொள்ளணும்னு சொன்னால் நம்மிலும் விசுவாசம் தேவை. நம்மிலும் விசுவாசம் தேவை. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்திலே அநேக அற்புதங்களை அடையாளங்களை செய்யும் பொழுது இயேசு கேட்கிறான், நீ விசுவாசிக்கிறாயா என்பதுதான். நீ விசுவாசிக்கிறாயா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் கடந்தவராகி நாம் சிறந்து போயிருந்த வேளையிலே அங்கே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. மார்க்கு 6 அதை வாசிக்கிறோம். அவரால் செய்ய முடியவில்லை. ஏன்னு சொன்னா அங்கே இந்த மக்களுக்கு விசுவாசம் இல்லை. இவன் கர்த்தரின் குமாரன் அல்லவா, இவனுடைய சகோதர சகோதரி நம்மிடத்தில் உள்ளே, இவரால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி வேதமாக பார்த்தார்கள். நம்பிக்கை வைக்கவில்லை, விசுவாசிக்கவில்லை. இயேசுவாலே அநேக அற்புதங்களை செய்ய முடியவில்லை என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வேண்டும் என்று சொன்னால் நம்மிலும் விசுவாசத்தை எதிர்பார்க்கிற ஆண்டவராக அவர் காணப்படுகிறார். நிறைவாக ஆபிரகாமிடத்தில் காணப்பட்ட குணாதிசயம், அவர் பிறருக்காக விண்ணப்பம் செய்கிறவராக காணப்பட்டார். விண்ணப்பம் செய்கிறவராக காணப்பட்டார். இங்கே ஆபிரகாமிடத்திலே 3 தேவதூதர்கள் வருகிறார்கள். வந்து அவரோடு கூட பேசிவிட்டு சில ஆசீர்வாதங்களை சொல்லிவிட்டு அவன் சொல்றாங்க, நான் சோதோமுமான பட்டணத்துக்கு நம்ம போறோம், அந்த பட்டணத்திலே பாவம் பெருகிவிட்டது, அந்த பட்டணத்தை அழிக்க போகிறோம் என்று சொல்லி அதை கடந்து போகிற வேளையிலே இந்த ஆபிரகாம் தன்னுடைய சகோதரரை வாசம் செய்கிறான் என்று சொல்லி அதற்காக ஆண்டவர் நோக்கி மன்றாடுவதாக காணப்படுகிறார். ஆண்டவரே, இந்த பட்டணத்துல 50 இருந்தா கண்டிப்பா பரிபடுகிறான், 47 இருந்தா 40 இருந்தா 30 20 கடைசியிலே ஆண்டவரே 5 நீதிமன்றம் இருந்தால் கண்டிப்பாக கண்டுபிடிக்கவோ என்று சொல்லி தன்னுடைய சகோதரத்துக்காக திறப்பின் வாசலில் இருந்து மன்றாடுகிறவர்களாக காணப்படுகிறார். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த நாட்களில் கூட நம்மிடத்தில் பேசுகிறவர்களுக்காக நீ பிறருக்காக நீ விண்ணப்பம் செய்ய வேண்டும் சொல்வது, நீ பிறருக்காக ஜெபிக்க வேண்டும். இந்த காலகட்டத்தில் நாம் பார்க்கிறோம், இந்த கொரோனா கொஞ்ச நாளே அநேக மக்கள் பாதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அநேக மக்கள் அழிவு நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த காலகட்டத்தில் நாம் அப்படிப்பட்ட மக்களுக்காக நாம் வழக்காலை ஊன்றி நாம் ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் அவர்கள் சுகபலத்தை கொடுக்கும்படியாக, நல்ல மருந்துகள் ஏற்றுப்பட்டு கிடைக்கும்படியாக, சுவாசிக்கிறதும் ஆக்சிஜன் கிடைக்கும்படியாக, நல்ல சுகத்தை பலத்தை கொடுக்கும்படியாக, தமிழக அரசாங்கத்திற்காக, மருத்துவர்களுக்காக, செவிலியர்களுக்காக, இன்னும் ஒவ்வொருவருக்காக கூட நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியம். யோபு தன்னுடைய சிறைகளுக்காக ஜெபிக்கிற வேளையிலே ஆண்டவர் யோபுடைய சிறைகளை மாற்றி 2 மடங்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நமக்காக நாம் ஜெபிக்க வேண்டியதுதான். ஆனால் நீங்க பிறருக்காக ஜெபித்து பாருங்க, ஆண்டவர் உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவார். யோபு பிறருக்காக ஜெபித்தார், யோபுடைய சிறைகளை கட்டர் மாற்றினார். அந்த ஆண்டவர் ஆண்டவர் கற்றுக்கொடுக்கிறது பாருங்க. நீ மன்றாடி ஜெபிக்க வேண்டும்.
ஆண்டவரிடத்திலே இப்பிறருக்காக கெஞ்சி கேட்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறவராக காணப்படுகிறார். மற்றவர்கள் இந்த ஆபிரகாம் எல்லாவற்றையும் ஆண்டவர்களுக்கு உற்சாகமாக கொடுக்கிற ஒரு மனிதனாக காணப்பட்டார். எல்லாவற்றிலும் தசமாக கொடுத்தார் என்று சொல்லி வாசிக்கிறோம். வசனம் 14-20 வாசிப்போம். உன் சத்துருக்களை உன் கையில் ஒப்புக் கொடுத்து உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் என்று சொன்னார். இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசமமாக கொடுக்கிறார். எல்லாவற்றிலும் அங்கே தசமமாக கொடுக்கிறார். ஆண்டவருக்குரியதை நாம் ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த ஆபிரகாம் மூலமாக ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலுள்ளே ஆபிரகாமுடைய சில குணாதிசயங்களை நாம் சிந்தித்தோம். ஆபிரகாம் விட்டு வெளியே வந்தார். அவர் விட்டு இருக்கிறவராக அவர் காணப்படுகிறார். மற்றவர்களை விடுவிக்கிறவராக, விசுவாசிக்கிறவராக, விண்ணப்பம் செய்கிறவராக அவர் காணப்படுகிறார். நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். இப்படிப்பட்ட குணாதிசயங்கள் நம்மில் இருக்கிறதா என்று சொல்லி ஆராய்ந்து பார்ப்போம். ஒருவேளை நம்மிலே குறைவு என்று சொன்னால் நாம் இந்த காரியங்களை, இந்த குணாதிசயங்களை ஆண்டவர்களுக்கு அடிப்படையாக நாம் ஜெபிக்க வேண்டியது மிக மிக அவசியமாக காணப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, மீண்டுமாக ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த ஆபிரகாமுடைய குணாதிசயங்கள் நம்மிலே இருக்கின்றவர்களே, ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்கள், நம்மையும் ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தலை தாழ்த்தி நாம் சிந்திப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் ஆண்டவரே, இந்த மகிமையான பரிசுத்த ஓய்வு நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 5வது மாதத்தினுடைய 5வது ஞாயிற்றுக்கிழமையிலே உம்முடைய சமூகத்திலே அவர்களை நாங்கள் கூடி உண்மை ஆராதிக்கப்பட்டிருக்கிறவர்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளினுடைய ஆபிரகாமுடைய குணாதிசயங்களை சிந்திக்க ஆண்டவருடைய தயவுக்காய் ஸ்தோத்திரம். ஆபிரகாமை போல நாங்கள் விட்டு வெளியே வருகிற பிள்ளைகளாக, விட்டுக் கொடுக்கின்ற பிள்ளைகளாக, விடுவிக்கின்ற பிள்ளைகளாக, விசுவாசிக்கின்ற பிள்ளைகளாக, விண்ணப்பம் செய்கிற பிள்ளைகளாக காணப்படுகிறது. தேவன் அப்படிப்பட்ட சிந்தைகளை நீங்கள் கொடுக்கும்படியாக நாங்கள் சிந்திக்கிறோம். எங்களுடைய தொழிலில் நாங்கள் செய்கிறவர்களுடைய 5 சபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக ஒவ்வொரு குடும்பங்களை கட்டவாசிப்பதிக நல்ல சுகபலம் கொடுத்து நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வலிமைப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். விசேஷமாக இந்த கொரோனா பாதிக்கப்பட்ட மக்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு விஷயத்தை மீதாகும் உடைய ஊழிய பாதையிலே அநேக பணியாளர்களை காண்கின்ற வழியிலே இது மனதுருகி தொட்டு சுகமாக ஆண்டவர் ஒரு விஷயத்தை மனதுருகம் கடந்து வருவதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். உன் வேதனை சுகமாக இருக்கிற ஆண்டவர் எல்லா வேதனைகளையும் கட்ட ஒரு விஷயம் மாற்றுவதாக இந்த கொரோனா தொற்றிலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் மீண்டு வர தேவன் செய்வதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உடைய இந்திய தேசத்துக்காக விசேஷமாக தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா, அநேக மக்கள் பாதிக்கப்பட்டிருப்பதை கர்த்தர் அறிவித்தார். ஒரு விஷயத்தை கொண்டிருக்கிறார். இந்த மருத்துவ சேவை செய்கிற மருத்துவர்கள், செவிலியர்கள், மருந்தாளர்கள், ஆம்புலன்ஸ் ஓட்டுநர்கள், மருத்துவமனை ஊழியர்கள், சுகாதார ஊழியர்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை பாதுகாத்து ஜெபிக்கிறோம். எங்களுடைய தமிழக அரசாங்கத்துக்கு ஜெபிக்கிறோம். முதல்வருக்காக, சுகாதார அமைச்சருக்காக, ஏழை அமைச்சர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்கு எல்லா முயற்சி பிரயாசங்களையும் கட்ட கைகொண்டு வர செய்யப்படுகிறாக. இந்த கொரோனா தொற்று அனைவரும் முற்றிலுமாக தேசத்தை விட்டு அச்சுறுத்தல் செய்யப்படுகிறாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நானே பரிவரை கட்டணம் சொன்ன ஆண்டவர் எல்லா பரிவரை கட்டணம் மாற்றப்படுகிறாக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் கையில் செய்து பணிகள் காட்சிக்கிறோம். உன் கையில் பிரயாசத்தை நீ சார்பாக சொன்ன ஆண்டவர் கையில் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டு செய்கிறார். சிறு பிள்ளைகள், வாலிப சகோதர சகோதரிகள், பெற்றோர் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறார். தங்களுக்கு அதிகாரங்களை எடுத்து வைக்கின்ற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக செல்கிறோம். தேவதாமே அவருக்கு ஆற்றலை கொடுக்கப்பட செல்கிறோம். ஒரு தாய் கேட்பது போல 4 கேட்கிறது சொன்ன கருத்து அந்த பிள்ளைகளை ஆட்சி கேட்டு அரவணைத்துக் கொள்ள வேண்டாமே.
உங்களுடைய கிருபைக்குள்ளாக இந்த நாளை அர்ப்பணிக்கிறோம். ஒரு நாளை பரிசுத்தமாய் ஆசீர்வதிக்க தேவன் உதவி செய்யப்பட்டிருக்கிறோம். துதிக்க நமக்கு நாம் நமக்கு செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவை துதிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் உங்கள் அனைவரோடும் கூட என்னிடம் தங்கியிருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமா